வணக்கம் மாணவர்களே. வித்யா தத்துவம் இன்றைக்கு அப்படி என்னடா வித்யா தத்துவம் 36 தத்துவங்கள் சைவ சமயத்திலே. அதில் வித்யா தத்துவம் 7, சிவத்தத்துவம் 5, ஆத்ம தத்துவம் 24. இன்னைக்கு வித்யா தத்துவம் 7 என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம். இந்த வித்யா தத்துவம்னு ஏன் பேர் வந்துச்சு? வித்யான்னா என்ன? இன்னைக்கு வித்யாலயா ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கள் தான் போட்டு அந்த வித்யாலயா இந்த வித்யாலயான்னு ஸ்கூல் பேரை போட்டுப்பாங்க. கலையை சொல்லிக் கொடுப்பது, கலை என்றால் கல்வின்னு அர்த்தம். இந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு வித்யாலயான்னு பேர். எனவே வித்யா தத்துவம் 7. முதலில் மாயையில் 2 பெரும்பிரிவு, சுத்தமாக மாயை, அசுத்த மாயை. இந்த அசுத்த மாயையிலிருந்து தோன்றுவது தான் பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயையிலிருந்து ஆத்ம தத்துவங்கள் 24 தோன்றும். பிறகு வித்யா தத்துவங்கள் 7 தோன்றும். எப்படி ஒரு பூமியில் ஒரு மண்பானை செய்வதற்கு களிமண் வேணும். அந்த களிமண் ஒரு பகுதியில் தான் இருக்கும். ஒரு பாரபுரத்தில் எடுத்து பானையை செய்ய முடியாது. அதே போல பிரகிருதி மாயையில் ஒரு பகுதியில் ஆத்ம தத்துவங்கள் 24 தோன்றும். மறுபகுதியில் வித்யா தத்துவம் 7 தோன்றும். அது என்ன வித்யா தத்துவம்? முதலில் மாயை, பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றுவதால், ஒரு கூறுவாக தோன்றுவதால் அது முதல் தத்துவம் மாயை. அடுத்து கால தத்துவம் அப்படின்னு வைப்பார். கால தத்துவம்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு பயிர் இருக்குது சார், தண்ணியை தெளிச்சு வச்சிங்கன்னா மக்கானாலே முளை வந்துடும். அந்த ஒரு நாள் வயது தான் அதுக்கு இந்த வினைக்காலம். தண்ணியை தெளிச்சா முளைச்சி வந்துடும். ஒரு தேங்காயை மண்ணில் போயிட்டு வச்சிங்கன்னா 3 மாதம் ஆகும். கன்று முளைத்து வர 3 மாதம் ஆகும். அதற்குரிய வினை காலம் வேண்டும். 3 மாதம் ஆனாலும் முளைச்சி வரும். இப்போ மனிதன் தன்னுடைய கர்ம வினைகளை, மனிதன் மட்டுமல்ல மற்ற ஜீவராசிகளும் தன் வினைகளை அனுபவிக்க முதலில் காலங்கள் வேண்டும். அதுதான் கால தத்துவம். நம்ம கால தத்துவம்னா உடனே மணிக்குண்டை பார்க்கக்கூடாது, கடிகாரத்தை பார்க்கக்கூடாது. அது ஜட பொருள். நம்ம கீ கொடுத்து வச்சா ஓடிட்டு இருக்கோம். அது உயிர் பொருள் கிடையாது. என்ன, அது நம்ம ஒரு நாள் 2 நாள்னு வகுத்து வைத்திருக்கிறோம். காலங்களும் ஒரு ஜட பொருள் தான், இயங்கிக் கொண்டே இருக்கும். அது எப்போ தோன்றுனுச்சு எப்போ முடியும்னு எவனுக்கும் தெரியாது. எனவே இந்த கால தத்துவம் இருந்தால்தான் மனித ஆத்மாக்கள் அதனுடைய கர்ம வினையை அனுபவிக்க முடியும். ஒருத்தன் 80 வயசில் சாப்பிட்றான், ஒருத்தன் 90 வயசில் சாப்பிட்றான். சில பேர் இளம் வயதிலேயே இறந்து விடுகிறார்கள். அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைகள் அப்படியே வகுத்து வச்சிருப்பார் ஆண்டவன். அந்த கர்ம வினைகளை அனுபவிக்க முதலில் காலங்கள் வேண்டும். அதுதான் கால தத்துவம். காலம், நேதி, கலை, வித்தை, அராகம் போன்ற 6 தத்துவங்கள். இதை விட மாயை 7 தத்துவம். சரி, காலங்கள் அமைத்தாச்சு. அடுத்தது கலை தத்துவம். அது என்ன கலை தத்துவம்னா, கலைச்சி விடுறது. இப்போ ஒரு ஆத்மா கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டும். அதற்கு தனு கர்ண போன போகம் என்று சொல்லுவோம். தனுன்னா உடம்பு. கருவிகள்னால் நம் செயல்படும் கருவிகள். மெய்வாய், கண், காது, மூக்கு, காது, கை, இதெல்லாம் கருவிகள். அறிவு கருவிகள், செயல் கருவிகள். புரியுங்களா? கர்ணம், உடம்புனா கருவிகள். கர்ண போன வாழுகிற இடம், நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பம் போகும் அப்படின்னா. இதெல்லாம் செய்வதற்கு காலம். அடுத்தது நேதி. காலங்கள் முதலில் வேண்டும். 2வது நேதி தத்துவம். நீதி தத்துவம்னா ஒரு மனிதன் இவ்வளவுதான் கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தன் வேலை செய்கிறான். ராத்திரி எதுக்கு தூங்க போகிறா? வேலை செய்ய விடியன்னா என்ன செய்வான்? செத்து போடுவான். சொல்ல போகிறீங்களா? அந்த ரெஸ்ட்டு வேணும் அவனுக்கு. அதே போல் இந்த பிறப்பில் ஏண்டா பிறந்தோன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறவன் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அளவு கஷ்டத்தை கொடுப்பான். அப்புறம் அழித்து மறைத்து மறுபடியும் பிறக்க வச்சிருவான் செய்கிற கர்ம வினைகளுக்கு ஏற்ப. இதுதான் நீதி தத்துவம். ஒருத்தனை கொண்டு வந்து எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலையும் வாங்கக்கூடாது. அவனுக்குரிய வேலை எவ்வளோதான் அவ்வளோதான் செய்யணும். படிக்கிறதே அப்படி தான். 1வது 1 வருஷம் படித்தா 1வது முடிஞ்சு, அடுத்தது தான் 2வது. ஏன் 10வது வரைக்கும் ஒரு வயசுலேயே போட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியானே? இந்த பிள்ளையால் படிக்க முடியுமா? அதே போல் தன் வாழ்க்கையில் இன்பப்படுகிறான், துன்பப்படுகிறான். இந்த ஜென்மத்தில் உனக்கு இவ்வளவு தான் கர்ம வினைகள்.
இனிமேல் மிச்சம் அந்த அடுத்த ஜென்மம். இதுதான் நேதி தத்துவம். ரெண்டாவது காலம் நேதி. கலை தத்துவம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துடுது, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. குழந்தையா பிறந்துட்டா அதுலேருந்து இன்பத் துன்பங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி கலைச்சி விட்ருவோம் ஆண்டா, இனிமேல் நீ கர்மவினைகளை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கலை தத்துவம். காலம் நேதி கலை. வித்தை அப்படின்னா என்ன? செயல்பாடு. நீ வேலை செய்யணும், கஷ்டப்படுறோம், கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளை குட்டிங்கெல்லாம் பிறக்குது, வேலை, அவனுக்கு பையனுக்கு வேலை பார்க்கணும், இவனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி அனுபவங்கள், அதுதான் வித்தை. அந்த அனுபவங்களை பெறுவது வித்தை தத்துவம். காலம் நேதி கலை வித்தை அராகம். அராகம்னா இன்பம், நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள். அதுதான் அப்படியே பிரிப்பாங்க. இச்சை கிரியை ஞானம். இச்சை என்றால் ஒரு உயிர் பொருள் என்றால் இச்சை கிரியை ஞானம் மூன்று இருக்கணும். இன்பம் இருக்கணும், இச்சைன்னா இன்பம். கிரியைன்னா செயல்படுற திறன் இருக்கணும், இச்சை கிரியை. ஞானம் அது செயல்படுவதற்கான அறிவு வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால்தான் ஒன்று உயிர் பொருள். ஒரு மரமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு மரத்துக்கே ஊனி வச்சா தான் வளர வேண்டும் என்ற இன்பம் இருக்கணும். ரெண்டாவது அது செயல்படக்கூடிய விதம் இருக்கணும், அது செயல்படுவதற்கான அறிவு வேண்டும், ஞானம். இது மூன்றும் இருந்தால் உயிர் பொருள். நான் சொல்ல போகிறீங்களா? அதே போல கலை வித்தை அராகம், இது மூணும் அதில் அடங்கிடும். அடுத்த பொருள் எல்லாத்தையும் இயக்கி விட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். தனு கண்ண போன போகம், இச்சை கிரியை ஞானம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு உடம்பு, அனுபவிக்கக்கூடிய உடம்பு வந்து விடுகிறது. அதுதான் புருட தத்துவம். அந்த புருட தத்துவத்தில் தான் மனிதன் இயங்குகிறான். அவன் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப வாழ்கிறான், இன்பத் துன்பங்களை அடைகிறான். ஏன் சார் அவன் கர்ம வினையை பிறந்து ஒரே ஜென்மத்தில் எல்லா இன்பத் துன்பங்களையும் கொடுத்து ஒரு 1000 வருஷம் வாழ வச்சு அழிச்சிட்டு இறைவனோட சேர வேண்டியதானே? அப்படி செய்ய முடியாது. நம்ம ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். 10 நாளைக்குள்ள சாப்பாடை சேர்த்து சாப்பிட்றான்னா மனிதனால் சாப்பிட முடியுமா? முடியாது. அதே போல் கர்ம வினைகளையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க வேண்டும். இப்படி நிறைய கர்ம வினைகளை செய்யும் பொழுது புது கர்ம வினைகள் சேர்ந்து விடுகின்றன மனிதனுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் பாவத்தை செஞ்சு வச்சுருக்கோம், அடுத்த ஜென்மத்தில் பிறந்து இந்த பாவத்தை கழிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சா அடுத்த ஜென்மத்தில் பிறந்தவன என்ன செய்யும்? இன்னும் பாவம் செய்ய ஆரம்பிச்சோம், அல்லது இன்னும் புண்ணியம் செய்ய ஆரம்பிச்சோம். இப்படி புண்ணியமும் பாவமும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப இன்பத் துன்பங்களும் நாம் அடைய வேண்டும். அந்த இன்பத் துன்பங்களும் அடைவதற்கு மறுபிறப்பு எடுத்தே ஆக வேண்டும். இதுதான் நீதி தத்துவம். சரி சார், இப்போ இன்பத்தன்மை எப்போதுமே நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நேரடியாக முத்தி கிடைச்சிருமா? அப்படின்னு கிடைக்காது. எவ்வளவு நல்லது செய்ய அவ்வளவுக்கான இன்பத்தை அனுபவிக்க மறுபிறப்பு எடுத்தாகும். அப்போ என்னதான் சார் முக்தி அடையணும்னா இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். சரியை கிரியை ஞானம் யோகம். சரியை என்பது புற வழிபாடு, கிரியை என்பது அக வழிபாடு. சரியை என்பது புற வழிபாடு, கிரியை என்பது அகமும் புறமும் சேர்ந்த வழிபாடு. யோகம் என்பது அகத்திலே மட்டும் வழிபடுவது. ஞானம் என்பது யோக பயிற்சி செய்து ஞானத்தை அடைவது. ஞானத்துக்கு பிறகுதான் முக்தி கிடைக்கும். இந்த ஞானம் எவ்வாறு தோன்றும் என்றால், அதாவது அறமலர பாவம் தேய அறியாமை நீங்கும், அறியாமை நீங்க நித்திய அனித்தியங்கிறது உண்மை புரியும். இந்த வாழ்க்கை மனித உடம்பும் நிலையானதல்ல, செல்வமும் நிலையானதல்ல. யான் எனது என்ற பற்றை விடும் ஞானியால் தான் உண்மையான முக்தி அடைய முடியும். அதுவரை பிறப்பு இருந்து கொண்டே இருக்கும். சரி சார், இப்போ இவ்வளோ பேர் பறந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கானோங்களா, யாரும் முக்தியே அடையவில்லையா? ஒரு கேள்வி வரும். எப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு சொல்கிறாங்க, அதே போல் ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தன் முக்தி அடைஞ்சிட்டும் இருக்கான். அது நமக்கு தெரிவதில்லை, நம்முடைய சிற்றியர்களுக்கு எட்டுவதில்லை. இதெல்லாம் சைவ சித்தாந்த ஞானிகள் கருத்து. அதாவது நாம் இன்றைக்கி ஒரு புத்தகத்தை எழுதி வச்சினோம்னா எத்தனை வருஷத்துக்கு நிற்கும்? அது தேவையற்ற பொருளாக இருந்தால் இறைவனை அழித்து விடுவான். மனிதனுக்கு தேவையான பொருளாக இருந்தால் இறைவன் பாதுகாப்பான். அதே போல் தான் ராமாயணம், மகாபாரதம், தேவாரம் பாடி, தேவாரம் முதலியார் எழுதிய தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்கள். சைவ சித்தாந்த ஞானிகள் எழுதியது திருவருட்பயன், சிவஞான சித்தியார், சிவஞான போதம் போன்ற நூல்களெல்லாம்
700 800 ஆண்டுகளுக்கு முன் எழுதிய புத்தக நூல்கள் இன்றும் இருக்கின்றன என்றால் அவையெல்லாம் நாம் ஏற்பதற்கும் வாழ்வதற்கும் உள்ள ஞானிகளால் கூறப்பட்ட கருத்துக்கள். எனவே அறத்தோடு வாழ்வோம், தர்மத்தோடு வாழ்வோம். பக்தியிலே 2 வகை உண்டு, தர்மத்திலே 2 வகை உண்டு. பக்தியிலே 2 வகை என்பது அறிவு மார்க்கம், பக்தி மார்க்கம். புரியுங்களா? அறிவு சிந்தனை செய்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று ஆராய்ந்து அதன்படி வழிபடுவது அறிவு மார்க்கம். பக்தி மார்க்கம் என்று உணர்வு பூர்வமாக ஆண்டவன் இருக்கிறான் என்று நம்பி வணங்குவது உணர்வு மார்க்கம். பக்தி மார்க்கத்திலே 2 வகை, தர்மத்திலேயும் 2 வகை உண்டு. நாம் செய்கிற துன்பம், இன்பம், தர்மம் எல்லாம் அப்பப்போ பலன் கிடைச்சிடும். இன்னும் ஒரு அவரைக்காய் விதையை போடுறீங்க, ஆடி மாதம் 2 மாதத்தில் காய்ச்சி தள்ளிடும். இந்த விதையாக இருந்தாலும் இந்த தர்மம் ஒரு உயிரை பிறக்க வைத்து அது தண்ணி ஊற்றி அதை பாதுகாக்கணும்னு நம்ம வச்சுப்போம். நம்ம ஒரு கடவுளாக தாவறதுக்கு தெரியணும். அது நிறைய விதைகள் காய்கறிகளை கொடுத்து நம்ம வாழ வச்சிடும். அப்பயே அந்த தர்ம பலன் நமக்கு கிடைச்சிடும். ஒரு ஆத்மாவுக்கு உதவி செய்கிறோம், மற்றவருக்கு உதவி செய்கிறோம், கோயில் கட்டுறோம், குளம் வெட்டுறோம், இல்லாதவனுக்கு சோறு போடுறோம்னா தான் இதனுடைய பலன்கள் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சிடும். எந்த ஒரு செயலுக்கும் எதிரானதும் மாற்றமான தாக்குதலும் சமமாக உண்டு. நியூட்டன் ஒரு பந்து அடிச்சாருன்னா அதே விதத்தில் இல்லை. அதே போல் நம்ம செய்கிற தர்ம காரியங்களுக்கு மனித பிறப்பிலேயே தர்மம் கிடைச்சிடும். இறைவனுக்கு தர்மம் செய்கிறோம்னா சரியை கிரியை ஞானம் யோகம், சரியை கிரியை யோகம் ஞானம். அகத்தாலை வழிபடுவது, புறத்தாலை வழிபடுவது, அகத்தாலை மட்டும் வழிபடுவது, பிறகு யோக காட்சியால் வழிபடுவது. இது விருத்தி பெற்று கொண்டே இருக்கும். அதனுடைய பலன் தற்போது நமக்கு கிடைக்காது. மனிதனாக வாழும்போது எண்ணத்தை தான் கோயிலுக்கு தர்மம் செஞ்சாலும், கோயிலுக்கு சாமியை கும்பிட்டாலும், கடவுளை வணங்கினால் அந்த தர்மம் நம்மளுக்கு இந்த ஜென்மத்திலே கிடைக்காது, மறு ஜென்மத்திலையும் கிடைக்காது. ஆனால் அதனுடைய பலன் முக்தியை கொடுக்கும். எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு சேருதல் அதான் முக்தியை கொடுக்கும். மனித ஆத்மாக்களுக்கு செய்யும் அதான் பதிதானம், பசுதானம். பசுதானம் என்பது மனித ஆத்மாக்களுக்கு செய்வது, மற்ற ஜீவராசிகளுக்கு செய்வது. இதற்கு அதற்குடைய பலன் இந்த பிறப்பிலோ அடுத்த பிறப்பிலோ கிடைத்துவிடும். சமமாக செஞ்ச உதவி சமமாக ஆண்டவன் திருப்பி கொடுத்துருவான். இந்த பதிதர்மம் என்பது இறைவனுக்கு செய்யும் தொண்டு. இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்பது சரியை கிரிய ஞானம் மட்டுமல்ல, ஞானிகளால் எழுதப்பட்ட நூல்களை படிப்பதும் தான். திருக்குறள், ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள் போன்ற நூல்களை படிப்பதும் தான். மனிதனுக்கு 3 விதமான கடன் உண்டு. அதாவது புத்திரக்கடன், புதல்களை பெறுதல் ஒன்று புத்திரக்கடன், தேவக்கடன், ரிஷிக்கடன் அப்படின்னு. ரிஷிக்கடன் என்பது ஞானிகளுக்குரிய நூல்களை படிப்பது. தேவர்கடன் என்பது வானம், நீர், நிலம், தீ, காற்றாக போன்றவர்களுக்கு வேள்விகளால் யாகம் செய்வது அந்த கடன். இந்த மனிதனுக்கு 3 கடன் அவசியம் உண்டு. சரி, கால தத்துவம், நீதி, கலை, வித்தை, ஆராகம் போன்ற தத்துவங்கள் இதுதான் சிவ தத்துவங்கள். ஒவ்வொரு தத்துவத்தையும் விலைக்கு 1 மணி நேரம் போடலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. சுருக்கி ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வீடியோ போட்டு போட்டேன். நன்றி மாணவர்கள், நன்றி வணக்கம்.